இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நாம் திருப்புவோம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 34ஆம் அதிகாரம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிற செய்தி என்பது, ஆண்டவர் பிரகாசிப்பிக்கிறவர், அவர் வெளிச்சம் தருகிறவர். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாசம் என்று சொல்லுவது, இந்த வெளிச்சம் என்று சொல்லுவது ஆவிக்குரிய உள்ளார்ந்த அர்த்தம் என்பதை குறித்து கவனிப்போம் என்றால், நம்மை புதுப்பித்தல் என்கிற ஒரு அர்த்தத்தை, ரெஸ்டரேஷன், புதிதாக்குதல் அல்லது இழந்தவைகளை திரும்ப தருதல் என்கிற பொருள் உடையது. இன்னும் கூடுதலாக சொல்வோம் என்று சொன்னால், வாழ்வு அளித்தல். இருள் என்பது அது எதிர்மறையானதாகவும், வெளிச்சம் என்பது நேர்மறையானதாகவும், இருள் என்பது மரணத்தையும், வெளிச்சம் என்பது வாழ்வையும் குறிக்கக்கூடியது. ஆகவே வெளிச்சம் உண்டாகுதல், வெளிச்சம் கிடைத்தல், அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அதை அந்த விதமா நீங்க கவனிச்சீங்கன்னா அதற்குரிய செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படின்னா, பாவ இருளில் மரணம், பாவத்தினால் உண்டாகிற மரணம் என்கிற எதிர்கால நம்பிக்கை அற்றிருக்கிற ஒரு மனுஷ வாழ்வுக்கு நம்பிக்கையும் ஜீவனும் விசுவாசமுமாய் வந்தவராகிய ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகிற செய்தியை இந்த வசனம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை நோக்கி பார்த்தல் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கும். இந்த தேவனை நோக்கி பார்த்தல் அந்த மனுஷனுடைய எதிர்காலத்தை மாற்றும். இந்த தேவனை நோக்கி பார்த்தல் அந்த மனுஷனுடைய போக்கை மாற்றி அமைக்கும். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மனிதர் மேலும் ஏராளமாய் தாராளமாய் ஊற்றப்படுகிற சூழலில் அவரை நோக்கி பார்க்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு நாள் காலையில் விழித்த போது, இந்த வாரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொன்னார். ஆண்டவரே, இது என்ன விஷயம், இது இந்த வாரத்து செய்தி என்று அதை உணர்த்தினார். இந்த வாரத்தின் செய்தி என்று சொல்லி, ஆம் பிரியமானவர்களே, நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகம் பல நேரங்களிலே நம்முடைய பிரகாசத்தை மங்க வைக்க ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. இதுக்கு எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நல்லா குளிச்சு, நல்லா என்னென்னலாம் போடணுமோ போட்டு பளிச்சுன்னு போகும்போது ஒரு அரை மணி நேரம் அப்படி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பாருங்களேன், மறுபடி என்னத்தான் நடக்குமோ தெரியல, பழைய மாதிரி, அதை விட சில சமயம் கூட கொஞ்ச நேரம் சுத்திட்டு வந்துட்டீங்கன்னா பழைய நிறந்ததை விட மங்கி போய், பிரகாசம் ரொம்ப மங்கி போய் அப்படி ஆக்கிடுது. இந்த பிரகாசம் போறதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த உலகம் தன்னாலே செய்யும். ஒத்த ஃபோன் கால் போதும், எல்லாமே, எல்லா எனர்ஜியும் சல்லுன்னு வத்திரும். முகத்தில் இருக்க சிரிப்பெல்லாம் மாசக்கணக்குக்கு ஓடி போயிடும். அன்பானவர்களே, பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தின் மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஏது ஒன்று இருக்கிறது. இவர் எப்பொழுதும் மனிதன் பட்சமாயிருந்து, என்னை நோக்கி பார் பிழைத்துக் கொள்ளுவாய், என்னை நோக்கி பார் வாழ்வடைவாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனுடைய பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள நாம் அறிந்த ஒரு எளிமையான செய்தி, ரொம்ப டீப்பான ஒரு ஆழமான ஆவிக்குரிய செய்தி என்று சொல்வதற்கில்லை. மிக அதே சமயத்தில் தேவையான ஞாபகமூட்டுதல், நீடட் ரிமைண்டர். அதை நல்லா விளங்கிக்கோங்க. தேவையான ஞாபகமூட்டுதல் மிக மிக அவசியம். நமக்கு எவ்வளோ பைபிள் ஆழமான சத்தியங்கள் தெரிஞ்சாலும்
ஆண்டவர் திரும்ப திரும்ப நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டியவைகள், செயல்படுத்த வேண்டியவைகள் என்பதில் நம்மை ஞாபகமூட்டி நிலைத்திருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரகாசத்திற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை திருப்புங்கள். ஏசாயா 45:22ஆம் வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை நோக்கிய வாழ்வு என்பது பிரகாசமுள்ள வாழ்வுக்கு அவசியமானது. நாம் வாசிச்ச அந்த தலைப்பு வசனத்திலேயே நீங்க அந்த வார்த்தையை பார்க்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் பிரகாசம் அடையணும்னா அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நோக்கிய வாழ்க்கை, அவரை நோக்கிய வாழ்க்கை. ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் இயல்பான சில பழக்கங்கள், ஒவ்வொன்றும் சில யூனிக் லெசன்ஸை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த சூரியகாந்தி என்று சொல்லுகிற அந்த மலர், அந்த செடியை கவனிச்சிங்கன்னா அது எப்படி பார்த்தாலும் சூரியனை பார்த்துக்கிட்டே வாழணும். அப்போ அந்த காலையில் அது சூரியனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் எங்கிட்டு பார்க்கணும்? கிழக்க பார்த்து ஆரம்பிக்கும். சூரியன் போக 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 அப்படியே போகணும். டெய்லி இதே வேலை. என்ன கழுத்து வலி இருக்கும்? டெய்லி இதே வேலை. நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன சான்ஸு போய் அதுகிட்ட கேட்டா, ஏன் இந்த வேலை அப்படி கேட்டா, இது இப்படிதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என் வாழ்க்கை. என்ன பார்க்குறீங்களா? எனக்கு பேரே, என் பேர்லையே இந்த நான் கனெக்டடாக இருக்கேன். அடுத்து கேட்டா, என்ன பார்த்துருக்கீங்களா என் பிக்சரை? நானும் சூரியன் மாதிரி தான் இருப்பேன், சுட மாட்டேன். இந்த நோக்கி பார்க்கிற வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை, இரட்சண்ய கன்மலையை, இவ்வளவு கிருபையும் இவ்வளவு நன்மையும் அளிக்கிறவராகிய தேவனை நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள்னு சொல்லி அழைத்திருக்கிற இந்த ஆண்டவரை நாம எவ்வளவு கவனமா நோக்கி பார்த்து வாழ்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் மங்கி போனது? ஏன் பிரகாச குலைச்சல்? ஏன் விசுவாச தடுமாற்றம்? ஏன் சோர்வு? ஏன் அடிக்கடி இருளின் ஆதிக்கங்கள்? நோக்கி பார்த்தலில் கவனம் செலுத்துவோம். அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்வை, அவரை நோக்கி இருக்கிறேன். பரிசுத்தவான்கள் அதை அறிக்கை செஞ்சாங்க. சங்கீதக்காரன் அந்த இருதயத்தை ரெஃப்ளெக்ட் பண்ற விதமா தான் அவர் பாடியிருக்காரு. சங்கீதங்கள் எல்லாம் அவர் பாடுறது, நான் வேற என்ன நம்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே? உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், வேற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னுடைய திறமை, என்னுடைய வீரம், எனக்குன்னு இருக்கிற தனித்திறன். தாவீது கவன் எரிஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். நம்மன்னா எப்படியோ யானையை எரிஞ்சோம், எங்கேயோ பட்டுச்சுல, எரிஞ்சது யானைய 10 அடி தூரத்துல இருந்து எங்கனையோ பட்டுச்சுல, அப்படி சொல்ற நம்ம குறிக்கும் தாவீது அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சுழற்றி நெற்றியில் அடிக்கணும் அப்படின்னா அடிப்பார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு இடத்துலயாவது தாவீது நான் என்ன குறி பார்த்து அடிப்பேன் தெரியுமா அப்படின்னு ஒரு தடவை பேசியிருக்காரா? தனக்கு இருக்கிற அந்த சிறந்த அந்த யூனிக் ஸ்கில்ல
ஏதாவது பேசியிருக்காரா? வார்த்தையே திறந்திருக்க மாட்டார். அன்பானவர்களே, அவரை நோக்கி இருக்கிற வாழ்க்கை என்பதில் பரிசுத்தவான்கள் அறிக்கை செஞ்சாங்க, நான் வேற எதைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, வேற எதைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். ஆம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கிய வாழ்க்கையாய், அந்த நோக்கிய வாழ்வாய் இருக்கும்போது அதுவே போதும், பிரகாசத்தை கொண்டு வந்துவிடும். இன்னும் கூட சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஒரு வாசியுங்கள். 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனம் ஒரு நல்ல, நமக்கு அடிக்கடி வாசித்து பழக்கமான ஒரு வசனம் இல்லையா? இந்த வசனம் சொல்லுது, இயேசுவை நோக்கி, கண்ணு இயேசுவை நோக்கி இருக்கணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான நல்ல ஒரு அடையாளம், அர்த்தங்கள் அல்லது கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வசனம். ஒரே வசனம் நிறைய செய்தியை உள்ளடக்கி இருக்கும். கண் எங்க நோக்கி இருக்கணும்? இயேசுவை நோக்கி இருக்கணும். அடுத்தது ட்ராக், அவர் ஓன், ஷுட் பி அவர் ஓன் ட்ராக். ஓடுற ஓட்டம் நம்ம ஓட்டமா இருக்கணும். நம்மை என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யணும். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, நம்மளை என்ன செய்ய சொன்னார். இந்த அதர்ஸ் ட்ராக்ல ஓடுறது ஒரு 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 ஃபேஷனா இன்னைக்கு இருக்கு. அதர்ஸ் ட்ராக், இந்த மாற்றி செய்வது, மாற்றி செய்வது, இன்னொருவருடைய ட்ராக்ல ஓட இந்த உலகத்துக்கு, இப்ப மனுஷருக்கு அவ்வளவு ஆசை. தான் எதை செய்ய வேண்டும், தனக்கு உடையது என்ன, தான் நியமிக்கப்பட்டது என்ன. இந்த ட்ராக் என்பது ஓட்டப்பந்தயத்தை பொறுத்த வகையில் அந்த அதை தான் மனதில் வச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அந்த கிரேக்க கலாச்சாரத்தில் அவர் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றதுனால அவர் அந்த அந்த கேளிக்கைகள் அந்த இதுகளோட ஒரு சிறு வயதிலிருந்து அந்த பழக்கப்பட்டதுனால, பொதுவாக அந்த நாட்களில் உள்ள உயர்ந்த கல்வியாளர்கள், அடுத்தது செல்வ செழிப்பு உள்ள குடும்பங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அப்பதான் இந்த ஒலிம்பிக்ஸ் அதை சார்ந்த இந்த விளையாட்டுகள், கிரேக்க விளையாட்டுகள் அது தோன்றி இருந்த காலம். ஒரு காலத்தில் நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம காலங்களில் கிரிக்கெட் பேடு ஒன்று மாட்டியிருந்தான்னா, கிரிக்கெட் பேட் வச்சிருந்தான்னா பெரிய பணக்கார குடும்பம். ஏன்னா கிரிக்கெட் விளையாண்டாலே அது ஒரு பணக்காரர்களுடைய விளையாட்டு. எல்லாரும் விளையாட முடியாது, எல்லாரும் விளையாட முடியாது, பணக்கார விளையாட்டு. அந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஏன்னா அதுக்கு 6 ஸ்டெம்பு வேணும், பேட்டு வேணும், பேடு வேணும், பால் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் விளையாட முடியும். ஆனால் இங்கிட்டு இன்னொரு சைடு வேற எதுவுமே வேண்டாம். பக்கத்தில் பார்த்த விளையாடுவோமான்னா பக்கத்தில் பார்த்தா ஒரு முள்ளு செடி, கருவேல மரம், அதில் ஒரு குச்சை உடைக்க வேண்டியது, பெரிய குச்சி தாண்டு சின்ன குச்சி கிள்ளி, அவ்வளவுதான். செலவு எதுவுமே கிடையாது. அதை விட ரொம்ப படு ஜோரா இருக்கும் இந்த விளையாட்டு. அடிச்சுட்டு அளந்து வச்சு அதை பண்ணி இதை பண்ணி, அப்போ அது விளையாடுறதுன்றதே பணக்காரர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துல இந்த விளையாட்டுக்கள் ஒரு ஸ்டாண்டர்டை காட்டக்கூடிய ஒன்று. இவர் அந்த குடும்பம், அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்தவர், கல்வியாளர், பெரிய செல்வந்தர் என்கிற நிலைமையில் அந்த பின்னணியும் இருக்கிறதுனால இவர் தன்னுடைய எழுத்துக்களை அங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். இந்த ஓட்டத்தை குறித்ததான ரெஃபரன்ஸ் தான், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில். அப்போ அவருக்கு ட்ராக் ஒன்று போட்டிருப்பாங்க. இங்க ஓட துவங்கினா முடிக்கும் போதும் கரெக்டா ஏன் ட்ராக்ல தான் நான் முடிக்கணும் என்கிற ரூலை இங்க மென்ஷன் பண்ணி ரொம்ப அழகா ஆவிக்குரிய சத்தியத்தை ஆவியானவர் அங்கே பவுல் மூலமாய் விளக்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாறுமாறுகள் வேண்டாம், தாறுமாறுகள், அடாத காரியங்கள்
நம்ம கவனம் செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். வாசிங்களேன். வேற என்ன? அவரை நோக்கி இருக்கணும், நம்ம ட்ராக்கா இருக்கணும். அடுத்தது கொஞ்சம் பொறுமை இருக்கணும். பொறுமை எதுக்கு? ஓட்டம்ன்றது வாழ்க்கை குறிச்சி. ஓடும்போது பொறுமையா எப்படி ஓடுறது, எப்படி பிரைஸ் கிடைக்கும்? ஆனா அங்க அதுதான் உண்மை. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாரத்தானை பற்றி பேசுறார். அதனால அவர் சொல்றது கரெக்டு தான். இந்த வெகு தூர ஓட்டம் ஓடுறவங்க எல்லாம் ஓட்டத்தை முடிக்கணும்னு நினைச்சா பொறுமையா துவக்கணும். ஒரு கரெக்ட் ரிதம்ல மெதுவா ஓட துவங்கணும். 100 மீட்டருக்கு மாதிரி வில்லா பாஞ்சாருன்னா அங்க 2 கிலோமீட்டர் கூட தாண்டாது. 2 கிலோமீட்டர் கூட தாண்டாது. அதனால பொறுமை. வாழ்க்கைக்கு பொறுமை ஐயா. வாழ்க்கையை பொறுமையாய் ஓட, பொறுமையாய் கையாள, நீங்க எந்த விதத்துல இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆவியானவர் எனக்கு அழுத்துகிறதுனால இந்த காரியத்தை சொல்றேன். உங்க ஓட்டத்தில் எந்த இடத்திலும் அதி தீவிரப்படாதிருங்கள். உங்க திறன் தெரியணும். அன்பானவர்களே, வாழ்க்கையை எந்த வேகத்தில் நடத்த வேண்டுமோ, சில நேரம் இன்னைக்கு இந்த வேகப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்று மனதில் தான் வருது, அதனால அதை சொல்றேன். ஐஸ்வர்யவான்களாக தீவிரிக்கிறவர்கள் இன்னைக்கு வேகமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்ச, வேகமா பணத்தை சம்பாதிச்சு, வேகமா புகழ சம்பாதிச்சிடணும். இல்லைங்க, அதன் காலத்தில் நடக்கட்டும், அதோடைய பேஸ்ல வரட்டும், அதோடைய வேகத்தில் வரட்டும். சில நேரம் தப்பான விஷயத்துல, தப்பான காரியத்துக்கு முடுக்கி விட வேண்டாம். ஐஸ்வர்யவான்களாக தீவிரிக்கிறவர்கள், கேட்டில் சிக்கலில் வசனம் தெளிவா சொல்லு, தெளிவா சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை. வேற என்னெல்லாம் அதுல அந்த வசனத்துல? அவர் ஓன் ட்ராக், இயேசுவை நோக்கிய பார்வை, லுக்கிங் ஆன் ஜீசஸ், பொறுமையோடு ஓடணும். அடுத்தது இன்னும் இருக்கு, பாரமா இருக்கிற யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிட்டு, சரி, இதெல்லாம் செஞ்சு ஓடணும். அவரை நோக்கிய பார்வை, அவரை நோக்கிய பார்வை. அவரை நோக்குனீங்கன்னா, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோவான் 1:9 பார்க்கிறபடி அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிப்பார். அவரை நோக்குங்கள். அவரை நோக்கிய வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிலிப்பியர் 2:14 ஒரு வாசிங்களே. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, இதை கவனிங்க, ரொம்ப கவனமா அதை மீதி உள்ளதை பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், இப்போ இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள். அப்படியா? உண்மைதானா? நான் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கேனா? அதுவும் ஸ்டார்ஸ் மாதிரி, நட்சத்திரத்தை மாதிரி, சுடர்களை போல பிரகாசிக்கிறேனா? வசனத்தை பிடிச்சுக்கிட்டா அப்படி பிரகாசம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா. நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற அடுத்த காரியம், வசனத்தை பிடித்து கொண்டீர்கள் என்றால், இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்வை கட்டுவீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி தன் வீட்டை கட்டுகிற மனுஷன். ஒரு கல்லா எடுத்து வச்சு, அது நீங்க எவ்வளவு அளவு பண்றீங்களோ தெரியல. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்க ஆவிக்குரிய வீடு அவருடைய வார்த்தையின்படி எவ்வளவு தூரம் கட்டப்படுதோ, உயருதோ தெரியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
சுடர்களை போன்ற வசனத்தை பிடித்துக் கொண்டால் பிரகாசம் உண்டாகும். ஏன் எனக்குள் இருக்க வேண்டிய பிரகாசம் இல்லை? நான் சொல்றத ஆவிக்குரியதுல பாருங்க. வசனம் ஆவிக்குரியதான் சொல்லுது. இந்த உலகத்திலேயே இந்த உலகம் இருளுக்குள் கிடக்கு. இந்த உலகம் நினைக்கிற பிரகாசம் அல்ல, அது கிடையாது. இந்த உலகம் அது எதிர்பார்க்கிற, அது சொல்ற, அது அர்த்தப்படுகிற பிரகாசம் அது வேற. அதை இந்த வசனம் பேசல. ஆவிக்குரிய பகுதியில், ஆவிக்குரிய ரீதியாக நீங்க ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். உங்களால் செய்யப்பட வேண்டிய வேலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க நிறைவேற்ற வேண்டிய காரியம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். உங்ககிட்ட வர வேண்டிய வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். உங்களிடத்திலிருந்து மற்றவர்கள் பெற வேண்டிய காரியம் பெறப்பட்டு கொண்டே. நாம் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பிரகாசம். உலகம் பார்க்கிற அந்த பார்வை கிடையாது. இதுலதான் அவங்க நிறைய குழம்பிக்கிறாங்க. என்ன பெரிய வசனத்தை பிடிச்சிருந்தோம், என்ன பெரிய பிரகாசம். நானே சில சமயம் புலம்பியிருக்கேன். மனுஷிகமா நம்மளும் சில சமயம் உணர்ந்து என்னத்தை பெருசா இது பண்ணிட்டோம். ஆனால் அது அந்த நேரத்தோட மாறி சுடர்களை பிடிச்சிட்டு இருக்க, அதன்படி வாழ்கிற வசனத்தை சுடர்களை போல் பிடிச்சு வாழ்ற உங்க வாழ்க்கை பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். பேதுரு கூட அதை குறித்து பேசுகிறார். வாசிங்களேன். 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது தீர்க்க தரிசன வசனம். அவர் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு செய்தியாளர்கள் அவங்க எழுதும் போதெல்லாம் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 ஏற்பாடுகளும் இப்ப நம்ம கையில இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுதுகிறவர்கள் அவங்க எழுதுற டைம்ல அவங்களுக்கு ஒரே ஏற்பாடு தான், அது பழைய ஏற்பாடு தான், கடவுளுடைய வார்த்தை. அதை குறித்து அவர் அந்த வார்த்தையில சொல்றார், தீர்க்க தரிசன வார்த்தை. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஏன்னா இப்போ இருள் இருக்குது. பொழுது விடுகிற அந்த காலம் அதுபோல ஒரு சின்ன வெளிச்சம் துவங்கி இருக்குது. இந்த வெளிச்சம் எதன் மூலம் வரும்? அவருடைய வசனத்தின் மூலம் வரும். அவருடைய முக பிரசன்னத்தினால் வரும். அப்போ இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தாதான் பிரகாசம் உங்களோடு இருக்கும். இந்த வசனத்துல தான் பிரகாசம் இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கையில கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம் சாதாரணமானதல்ல. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் சாதாரணமானதல்ல. அது பிரகாசிப்பிக்கிற ஒன்று. அதை கை கொண்டால், சங்கீதக்காரன் சொல்றார், நம்முடைய வாசனை என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது நமக்கு வெளிச்சம் காட்டுறது மாத்திரம் கிடையாது, நம்மையே வெளிச்சங்களாய் மாற்றிவிடும், நம்மையே பிரகாசங்களாய் மாற்றிவிடும். வசனத்தை அனுசரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்னா, வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க புரியுதோ புரியலையோ, அறியறீங்களோ அறியலையோ, அந்த நபரை அந்த வாழ்க்கையை கவனித்து பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. ஏன்னா வசனம் அப்படிப்பட்டது. வசனம் அந்த மனுஷனுக்கு வெளிச்சம் காட்டுறது மாத்திரமல்ல, வசனத்தை கீழ்ப்படிய அந்த வசனம் அந்த மனுஷனையே வெளிச்சமாக்கும், அந்த மனுஷனையே பிரகாசமாக்கும். அந்த பிரகாசம் நம்மில் உண்டாக வசனத்திற்கு இன்னும் ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். உற்சாகமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:14. வாசியுங்களேன். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். உன்னை பிரகாசிப்பிப்பார். இந்த 3வது பார்ட். எப்பொழுது பிரகாசம்? எப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார்? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த 3 குறிப்புகளில் இதுதான் முழுக்க
பிராக்டிக்கலானது. இயேசுவை நோக்கிய வாழ்க்கை, வசனத்தை பிடித்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. மூன்றாவது, நான் என்ன செய்யணும், பிரகாசத்துக்காக நான் என்ன செய்யணுமோ அதை செய்து ஆக வேண்டும். நாம் செய்ய தவறும் பட்சத்தில் இயல்பாய் பெறப்பட வேண்டிய பிரகாசம் உண்டாகாது. நாம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். வசனம் தெளிவா சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த வசனத்துடைய பின்னணியம் ரொம்ப தியாலஜிக்கலி இறையியல் படி சொல்லுவோன்னு சொன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தை ஞானஸ்நான அனுபவம். அதை பேசுறார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஞானஸ்நானம் எதுக்கு அடையாளமா இருக்கு? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்கு அடையாளமா இருக்கு. அந்த காரியத்தை இங்க சொல்றார். மரித்தோரை விட்டு எழுந்திரு, பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, பழைய சுபாவத்தை விட்டு எழுந்திரு, புதிய வாழ்வுக்கான காரியங்களை செயல்படுத்த துவங்கு. புதிய வாழ்வுக்கான காரியங்களை செய். நீதான் செய்யணும். மரித்த கிரியைகளுக்கு அல்ல, செத்த கிரியைகளுக்கு அல்ல, ஜீவனுக்கேதுவான நன்மையான கிரியைகளை செய்ய நீதான் துவங்கணும். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். If you do that, நீ செய்தால், அதான் நிபந்தனை. நிபந்தனை அதான். Christ will make you shine. அவர் அது செய்வார். அது அவருடைய வேலை. நீ செய்தால், நான் அடிக்கடி இந்த இஃப் செய்தால் அதை ரொம்ப கவனிப்பேன். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த வசனம் என்னை பேசிக்கிட்டே இருக்கு, உணர்த்திக்கிட்டே இருக்கு. அப்படி செய்தால், அப்படி செய்யலைன்னா மகிமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மனப்பூர்வமா செய்யணும், கட்டாயமா அல்ல, விசனமா அல்ல. அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமானதோடு செய்யணும். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறலாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியா நடக்கணும். இப்படி செய்தால், அந்த ஊழியத்தை, மந்தையை மேய்க்கிறத அப்படி செய்தால் மகிமை, அப்படி செய்தால் பலன். இப்ப எப்பவுமே இந்த நிபந்தனை ஒன்று இருக்கு. நீ எழுந்தால், மரித்தோரை விட்டு எழுந்தால், இந்த செத்த கிரியைகள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கும், செத்த கிரியைகள் அற அப்படின்னு இருக்கும். இது மாதிரி விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நிறைய இந்த பழைய வாழ்க்கைக்கான சில அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது போகணுங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஈவன் அபிஷேகம் பெற்றேன், அதை பெற்றேன், இதை பெற்றேன், அழைப்பை பெற்றேன், வரங்களை பெற்றேன், ஏகப்பட்டதை பெற்றாச்சு. ஆனா வாழ்க்கை மாறல. பழைய அடையாளம் அப்படியே இருக்கு. என்ன செய்யலாம்? பழைய அடையாளம் அப்படியே இருந்தா மரித்தோரை விட்டு எழலைன்னு அர்த்தங்க. மரித்தோரை விட்டு எழாததுனால பிரகாசம் இல்லைங்க, பிரகாசத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. யாரையும் ப்ளீஸ் பண்ணவோ, யாரையும் இந்த முகஸ்துதி பண்ணி சந்தோஷப்படுத்தி கேட்கறவங்க கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அப்படிலாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுதான் செய்தி, இதுதான் தேவை சொல்லிடணும். அது பலன் கொடுக்கும், நன்மையை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர்ல மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, வாசிங்களேன். 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். Praise be to God. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை ரொம்ப மறைஞ்சலாம் இல்ல, வெளியரங்கமா தான் இருக்கு. அவையாவன விபச்சாரமும், வேசித்தனம்,
அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இந்த மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பழைய இதுல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்திருப்போம். இது மாதிரி நிறைய இருக்கு பைபிள்ல, நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. நான் டைம் கருதி தான் நான் இது பண்றேன், லிமிட் பண்றேன். இந்த மேல உள்ளதெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசு, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நிறைய விட்டுருக்கும், நிறைய மாறி இருக்கும். அதெல்லாம் அதிக தாக்கம். இந்த பின்னால வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி அது பாட்டுக்கு ஒட்டிக்கிட்டே கிடக்கும். ரொம்ப வருஷமா, ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் எப்படி விரோதங்கள், பகைகள், விரோதங்கள். ஒருத்தர் மேல பகை இல்லைன்னு சொல்ற எந்த புண்ணியவாளர்கள், பரிசுத்தவான்கள் யாரா இருக்கீங்களா இங்க? பகைன்றது இல்லை, விரோதம் என் மனதுல தோன்றதே கிடையாது யார் மேலையும். நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் ஆனாலும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஜபக்குறிப்புகளுக்கு ஜபக்குறிப்பு சொல்லும் போதே தெரியுதே, ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வதிங்க, சபிக்காதிருங்க, துன்பப்படுத்துறவங்களை அதை செய்யுங்க, இதை என்னென்னத்தையோ சொல்றாரு. ஆனா அடுத்தது பாருங்க, வைராக்கியங்கள், கோபங்கள் சர்வசாதாரணம், சண்டைகள் சொல்லவே வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 சண்டை போடலைன்னா சாப்பாடே சரியா டைஜஸ்ட் ஆகாது, தூக்கம் சரியா வராது. சாதாரணமா இது குற்றமாவே தோண மாட்டேங்குது. நம்ம உரிமைக்காக போராடுறோம். அது அவங்கள அப்படி பேசியிருக்காங்கல்ல இவங்க, நடு தீர்க்கிற பரிசுத்தவானம் அப்படி நீ பரிசுத்தவான், பரிசுத்தவானுக்குரிய அடையாளமா நீ சண்டையிட வேண்டாம் அப்படி சொல்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் எதனாலதான் சொன்னேன், இந்த பின்னால வருது பாருங்க, இவைகள்லாம் பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், அடுத்தது பொறாமைகள், அடுத்து கொலைகள். கொலைகள்னா உடனே நம்ம இந்த பிசிக்கலா செய்யற அதை நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாருல எது கொலைபாதத்துக்கு சமானம், அது நியாய தீர்ப்புக்கு சமானம், அது அந்த வியூல பாருங்க. அடுத்து வெறிகள், எக்ஸ்ட்ரீமா வெறின்னு உடனே மதுபான வெறி, அந்த வெறி இந்த வெறின்னு தான் முந்தி நினைச்சிட்டு இருந்தோம், சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது நீங்களே அவரவர் நம்ம எதுல வெறித்தனமா இருக்கோம்னு நீங்களே செக் பண்ணிக்கங்க. நீங்களே இந்த இன்னொரு வார்த்தை அது அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். அதுக்கு தான் வெறி. அடிமைப்பட்டு இருக்கிறோம் சொன்னா அது வெறியா இருக்கிறோம் அதுல, சரிங்களா? குடி வெறி அப்படின்னா அந்த ஆல்கஹாலிக் அடிக்ஷன், அந்த இதுக்கு தான் அந்த மாற்று வார்த்தை. வெறிகள் அப்படின்னா நம்ம எதிரெல்லாம் அளவுக்கு அதிகமான வெறி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாவம்னே நம்ம நினைக்கவே இல்லை. நீங்க இதுல எழும்பாத வரைக்கும் பிரகாசம் கிடையாது. வசனம் தெளிவா சொல்லு. இந்த வெறிகள்ல வெளியே வரணும். ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் பவுல் சொல்றார். அடுத்தது களியாட்டுக்கள். இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. களியாட்டுக்கள், கேளிக்கைகள், நமக்கு மனதுக்கு பிடித்தவைகள், என்டர்டைன்மெண்ட் என்கிற பெயரில், பொழுதுபோக்கு என்கிற பெயரில் ரொம்ப கவனமா இருங்க தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. இதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. அதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் போது கவனமாக. இந்த பொழுதுபோக்கு என்று சொல்லுவது நம்ம சரீரத்திற்கு இயல்பாய் எப்படி ரெஸ்ட் தேவையோ அதே போல நம்முடைய மனதுக்கும்
ஒரு மாற்று ஒரு நேரம் தேவை, அமைதியின் நேரம் தேவை, அல்லது சாந்தப்படுத்துகிற ஒரு சூழல் தேவை. அத என்ன செஞ்சிடக்கூடாது, இது எனக்கு பிடிச்சதா இருக்கு அதனால பிடிச்சதை செய்யுங்க அந்த நேரம் அப்படி சொல்லுவாங்க. ரைட். அந்த சாந்தப்படுத்துற அந்த விஷயத்துல பாவம் இல்லாதபடி பார்த்துக்கணும். எந்த வகையில் அதுக்கு ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்துவார். ஆண்டர்கிட்ட கேட்கணும். சில நேரம் அது அளவு அதிகமாகுனாலும் அதையும் சொல்லுவார். இது பாவம் இல்லை, தீமை இல்லை, ஆனா இதுல நீ உன்னுடைய மேன்மையான நேரம் அங்க அதிக போகுது, உன்னுடைய ஜெபம் நேரம் அங்க போகுது, நீ என்னோடு உறவாட வேண்டிய காரியம் போகுது, நான் உனக்கு சொல்லணும்னு வெளிப்படுத்தின இந்த ஜெபம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியில ஒரு ஸ்டேஜ் எல்லாம் கடந்து போனீங்கன்னா கர்த்தர்ட்ட ஜெப நேரம்னே இல்லாம எந்த நேரமும் கையை பிடிச்சிட்டு அப்படி நடக்கிற ஒரு அனுபவம் வரும். அந்த நேரமெல்லாம் வரும்போது கர்த்தர் இந்த ஏரியாவையே அடிச்சு விட்டுருவார். உங்களுக்கே அது பிடிக்காது. உங்களுக்கே அது பிடிக்காது. இந்த ஏரியாவே களியாட்டுக்கள், பொழுதுபோக்குகள், நமக்கு பிடிச்சது, அந்த எதுவுமே நமக்கு வேண்டான்னு தோணும். இதுக்கு பதிலா மைண்ட் அப்படி செம்ம ஃப்ரீயா வச்சுட்டோம்னா ஆண்டவர் பேசிட்டு இருப்பாரு. அவர் கூட இருந்த அப்படி அந்த மகிமை, அந்த என்ஜாய்மெண்ட் அப்படி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப இது வளர்ச்சியின் காரியம். நான் பிரசங்கத்தில் அதை விளக்க முடியாது, நான் விளக்க ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் இந்த களியாட்டுக்கள் நிறைய நேரங்களில் நம்மை பாவத்திற்கேதுவான களியாட்டுகள், அது வேற ஒண்ணுமே நம்ம வார்த்தையிலே தெரிஞ்சு போயிடும். 10 நிமிஷம் கூட பேசினா களியாட்டு கடக்கு, நல்ல சிக்குண்டு கடக்கு, நல்ல அந்த வசனம் இந்த வசனம் அது இது. சிலர் என்ன எங்க வரைக்கும் இங்க இப்ப போயிருச்சு, தமிழ் லாங்குவேஜ் தாண்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தாண்டி, இப்போ சைனீஸ், கொரியன், ஜாப்பனீஸ், இன்னும் என்னென்ன ஈஸெல்லாம் வருமோ தெரியல. இல்ல புரியவும் இல்லை, ஒண்ணும் தெரியல. ஆனாலும் கூட்டம் கூட்டமா கொத்து கொத்தா அதுலதான் கிடக்குது, அதுலதான் கிடக்கு. களியாட்டுக்கள் இவைகள்ல இருந்து எப்ப எழும்புறோமோ, இது மரித்தோரின் அடையாளமா சொல்லி இருக்குது. அதாவது மரித்தோரின் அடையாளம் கிரியைகள் அப்படின்னா என்னது, ரட்சிக்கப்படும் முன்னால அல்லது ஞானஸ்நானத்துக்கு முந்தைய பாவ வாழ்க்கைக்கு அடையாளமானவை. அப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தது, அப்ப செய்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ற நிலைமையில இருந்த காரியத்தை இப்போ மரித்தோரிலிருந்து எழுந்தாச்சு, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு, பிரகாசத்துக்குன் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் நம்மளையே இப்ப நம்ம யோசித்துக்கிட வேண்டியதுதான். நம்ம இப்ப இங்கிட்டா அங்கிட்டா நம்ம பண்றது, பார்க்கறது, பேசுறது, சிரிக்கிறது, என்ஜாய் பண்றது, நம்ம இங்கிட்டா அங்கிட்டா. எழு, கிறிஸ்து பிரகாசிப்பார். தீர்மானம் பண்ணி பாரு. நான் பேசுற இந்த பேச்சுல ஒரு சின்ன ஆசை என்ன தெரியுமா, 4-5 இந்த செத்த கிரியைகளை விட்டுட்டு நான் எழும்பணும்னு ஒரு 2 பேர் 4 பேர் தீர்மானம் பண்ணுவீங்கன்னா இந்த பிரசங்கத்துக்கு உண்மையிலேயே பலன் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஆவியானவர் சந்தோஷப்படுவார். உண்மையிலேயே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். உங்களை பிரகாசிக்க தான் துடிச்சிட்டு இருக்கார். எப்போ என் பிள்ளை என் கையில என்னுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து எழும்பி வர தயாரா இருக்கிறான், நான் அவனை என் வல்லமை என்னன்னு காட்டுறேன், அவன் மூலமா உலகத்துக்கு காட்டுறேன், அவன் மூலமா அவனை சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு காட்டுறேன், துடிச்சுக்கிட்டு இருக்கார். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கார். தீர்மானம் எடுக்க நாம் அவரை நோக்கி பார்த்தா பிரகாசம், வார்த்தைப்படி வாழ்ந்தா பிரகாசம். இந்த 3வது நாம தான் செய்யணும். ஏசாயாவில் இன்னும் ஸ்ட்ரைட்டாவே சொல்றாரு, எழும்பி பிரகாசி, ரைஸ் அண்ட் ஷைன். நீ எழும்பணும், அப்புறம் பிரகாசம். கிறிஸ்துவுக்காக எழும்புவோம், கிறிஸ்துவுக்காக எழும்புவோம். Glory to God. நம்மை பிரகாசிப்பிக்கிற தெய்வம் நம்ம அந்த நோக்கத்தோட இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். தீர்மானத்தோடு இருங்க, தீர்மானத்தோடு இருங்க. Glory to Jesus. Glory to Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பிரகாசிப்பிக்கிறவர். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், அவன் யாராயிருந்தாலும் சரி, பிரகாசிப்பிச்சு. பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள், பிரகாசிக்கும் சுடர்கள் நாம். இருளாம் உலகிலே ஒளியாம் இயேசுவை, இருளாம் உலகிலே ஒளியாம் இயேசுவை, பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள், பிரகாசிக்கும் சுடர். வார்த்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த செய்தியோடு இணைந்த பாடல். தேவ சமூகம் காத்திருந்து பலன் பெறுவோ, தேவ வல்லமை வெளிப்பட வாழ்ந்திடுவோ. தேவ சமூகம், தேவ வல்லமை வெளிப்பட வாழ்ந்திடுவோ. தேவ அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், தேவ வல்லமை நம்மில் உண்டு. பிரகாசிப்போ, நாள்தோறும் பிரகாசிப்போ. பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள். எழும்பிடுவோம் இயேசுவுக்காய் பிரகாசிப்போம், இணைந்திடுவோம் அவர் பணி செய்திடுவோம். எழும்பிடுவோம் இணைந்திடுவோம் அவர் பணி செய்திடுவோம். இந்தியர்கள் இயேசுவுக்கு சொந்தமாக, இந்தியர்கள் இயேசுவுக்கு சொந்தமாக பாவ அந்தகார இருள் நீக்குவோம், எங்கும் ஆராதனை கூடம் அமைப்போம். பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள், பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள். இருளாம் உலகிலே ஒளியாம் இயேசுவை, இருளாம் உலகிலே ஒளியாம் இயேசுவை, பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள், பிரகாசிக்கும் சுடர்கள் நாம், பிரகாசிக்கும் சுடர்கள். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நோக்கிய வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுத்தவர்கள். ஆண்டவரே, உமது முகத்தின் பிரகாசத்தை எங்களில் விளங்கச் செய்யும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை, ஆண்டவரே, சுடர்களை போன்ற அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு பிரகாசிக்க எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்கள். உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்னும் தேவ திட்டத்தின்படியான பிரகாசத்தில் வழி நடத்தும் ஐயா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, கிறிஸ்துவுக்கென்று மரித்தோரை விட்டு எழுந்திருந்து பிரகாசத்தை நோக்கி நடக்க உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிருபை தாரும். எவைகளில் ஆண்டவரை நாங்கள் எழும்ப வேண்டுமோ, எவைகளில் விட்டுவிட வேண்டுமோ, எவைகளை களைந்தறிய வேண்டுமோ, ஆண்டவரை எவைகளை விட்டு தூரம் போக வேண்டுமோ, தெளிவாய் ஆவியானவர் நடத்தும், உணர்த்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.